பசங்களா, ஹியூமன் ஃபிசியாலஜி நம்ம நீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்னு உங்களுக்கு தெரியும். அதில் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டெஃபினட்டாக ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்ரி இயர் 3 to 4 questions நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சாப்டரை உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் மேப்போட நான் இன்னைக்கு உங்களோட ரிவைஸ் பண்ண போகிறேன் பசங்களா. இட்ஸ் கோயிங் டு பி வெரி குவிக். ஸோ வித்தின் 15 minutes நம்ம இதை ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸ்ருதி மேம் கிளாஸில் நத்திங் இஸ் இம்பாசிபிள். we're going to try and complete this as quick as we can. okay, now இதை விட உங்களுக்கு இன்னும் கைடடான ஒரு மென்டரிங் உங்களுக்கு during your NEET preparation தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸை யூ கேன் டெஃபினெட்லி கன்சிடர் பசங்களா. மார்ச்லேருந்து கிளாஸஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு லைவ் செஷன்ஸ், எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ்க்கான ஆக்சஸ், ஜிஐபிக்கான ஆக்சஸ், மாக் டெஸ்ட்கான ஆக்சஸ், டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்க போகுது. அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் யூ கோயிங் டு கெட் ஃப்ரம் ஆல் த டீச்சர்ஸ். ஓகே, அண்ட் இந்த ஒரு ஆன்லைனை தாண்டி ஆஃப்லைனாக நீங்கள் இன்னும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணி சூப்பராக ஒரு ஸ்டடி என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்லையும் we have our கிராஷ் கோர்ஸ். ஸோ கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸஸ் இருக்க போகுது பசங்களா. ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வாங்குற பசங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த ஆக்சஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை விட பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் காத்துட்ருக்கு. ஸோ டெஃபினட்டாக யூ கேன் விசிட் அவர் சென்டர்ஸ் ஆர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற மைண்ட் மேப் உங்களுக்கு ரெடியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பசங்களா. ஈஸியான ஆக்சஸ்க்காக வேண்டி தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே உங்களோட ஃப்ரீ நோட்ஸ், நம்மளோட எல்லா மைண்ட் மேப்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்ஸும் இட் வில் பி அப்லோடட் தேர். ஸோ மறக்காமல் நம்மளோட இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களா. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு டுவர்ட்ஸ் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன் நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எக்ஸ்பிளனேஷன்ஸ், ரிவிஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அவ்வளோதான், சாப்டர் இந்த ஒரு பேஜில் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் இட் பார்ட் பை பார்ட் அண்ட் சி வாட் இஸ் தேர் இன் திஸ் சாப்டர். பட் மேம், இந்த சாப்டருக்கு நீங்கள் மைண்ட் மேப் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம், இந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. I'll take that up too. Okay, all right, so let's start off with the chapter. So first segment is your anatomy. If you see pasangla, breathing and exchange sollumbodhu we are talking about the respiratory system. So respiratory system illa irukku, first we start off with the nostril ku apparama we have the nasal cavity and then the common passage which we call the pharynx. Now pharynx la irundhu we come into a voice box which is the larynx. Now in the larynx ku keela we have a pipe which is the wind pipe called the trachea. Now இந்த இடத்துல தான் ட்ரேக்கியாக்கு முன்னாடி we have a குட்டி flap, okay, called the epiglottis. ஸோ நம்ம சாப்பாடு முழுங்கும் போது அது விண்ட் பைப்க்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கவர் பண்ணுற ஒரு flap தான் இந்த epiglottis. ஓகே, ஸோ இந்த epiglottis-ஐ தாண்டி we have the larynx and then the trachea. Trachea will now branch and form the primary bronchi. அது will enter the right and the left lung. Now in the primary bronchi is going to divide into secondary bronchi into tertiary bronchi into bronchioles, and கடைசியா we have the terminal bronchioles. இது வரலையுமே பார்த்தீங்கன்னா பசங்களா is going to form the conducting part. Okay, is going to form the conducting part. Okay, why conducting part? Because இந்த இடத்துல எந்த விதமான எக்ஸ்சேஞ்சும் is not taking place. Okay, so it is going to form the conducting part. இந்த பார்ட்டுக்கு அப்புறமா next it is going to enter the alveolar duct and the alveoli. This is going to form the exchange part. ஏன்னா இங்கே தான் actual gases exchange ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த alveolar ducts and alveoli தான் மெயினாக ரெஸ்பிரேஷனுக்கு நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ். ஓகே, நான் இந்த என்டையர் பார்ட் இருக்குல்ல, எல்லா bronchi, டிவிஷனான bronchioles, குட்டி டக்ட்ஸ் எல்லாம் alveoli எல்லாம் சேர்ந்து தான் is going to form our
lungs. Okay, so in the lung அப்படிங்கிற organ is nothing but all the branches of bronchi and the குட்டி குட்டி air sacs which is the alveoli. Okay, so இந்த ஒரு entire lung அப்படிங்கிற organ வந்து is covered by pleural membranes. So எப்படி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு wrapping paper இருக்கும், அதே மாதிரி இதுக்கான கவரிங் வந்து is our pleural membrane. இதில் parietal and visceral, outer and inner ரெண்டு லேயர் இருக்குது. அந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் what do we have the pleural fluid. So இதுதான் வந்து shock absorptionக்கு frictionக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி is going to support the organ. Okay, and இந்த organ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா it is there in the thoracic chamber. So thoracic chamber அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி யார் இருக்கா? vertebral column. முன்னாடி யார் இருக்கா? sternum. sideஸில் யார் இருக்கா? ribs. கீழே யார் இருக்கா? we have the dome shaped ஆன ஒரு muscle which is called the diaphragm. Clear pasangla? So this entirely is going to comprise the thoracic chamber, and in the thoracic chamber da vandu is anatomically airtight, so that nammaloda breathing and air vandu is correctly maintained, and the pressure ellame maintain pandradhukka vendi it is anatomically airtight. Okay, that's about your anatomy. Now coming to the mechanism of breathing. Okay, so eppadi exacta breathing is taking place? It is scientifically called pulmonary ventilation. அதாவது காத்து உள்ள வந்துட்டு வெளியே போற process. So அது என்ன பண்றோம்? மூச்சு உள்ள இழுக்கிறோம், which is inspiration, வெளியே விடுறோம், which is expiration. Now when you look at inspiration பசங்களா, நமக்கு எல்லாரும் இப்போ வந்து ஒரு டீப் பிரெத் உள்ளே இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் you can see that your thoracic chamber is going to go up and outside. Okay, so expansion is going to take place. கீழேந்து மேலே also, முன்னாடிலேருந்து பின்னாடி also expansion is going to take place. Now how does this take place? Antero-posterior expansionக்கு நம்ம diaphragm is going to contract. Okay, and intercostal muscles வந்து contract ஆகும்போது dorsoventrally there is an expansion. Okay, இந்த ரெண்டு செட் ஆஃப் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறப்ப thoracic chamber வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். thoracic chamber எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். அப்போ வெளியே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து உள்ள காற்று வந்து will flow inside. That is inspiration. Now same thing what will happen, இந்த ரெண்டு மசிலும் வந்து ரிலாக்ஸ் ஆன உடனேயும் என்னோட thoracic chamber வந்து will contract. Okay, so once the chamber is surungified, what happens? There is increased pressure inside. உள்ள pressure ஜாஸ்தி ஆனோனே உள்ள இருந்து வெளியே வந்து my entire air will flow out. Clear pasangla? So once the chamber contracts, there is an increase in pressure, so the air will come out. இதுதான் mechanism of breathing. Okay, now இந்த breathing நடந்தா மட்டும் என்ன ஆக போகுது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் தான் நமக்கு மெயினாக நடக்க போகுது. கரெக்டா? ஸோ காற்று உள்ளே போகுது வெளியே வருது அப்படின்னா உள்ளே போனதும் அங்கே வந்து there is an exchange of gas that will take place. That is the next part of your chapter. இங்கே வந்து ரெண்டு இடத்துல நமக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஒன்று வந்து பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு, ஆல்வியோலைலேருந்து பிளட்டுக்கு. இன்னொன்று வந்து இங்கே இந்த பிளட் வந்து டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு வந்து திருப்பி ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஸோ இது என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட் ஆன் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வியோலையில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், டீஆக்சிஜனேட் பிளட்டில் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆல்வியோலைல் டீஆக்சிஜனேட் பிளட்டுக்கு ஜாலியாக ஜம்ப் ஆகிடும். கரெக்டா? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அங்கேருந்து ஆல்வியோலைக்கு ஜம்ப் ஆகிறது வந்து இட் வில் பி ஈஸியர். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாக தீஸ் கேஸஸ் வில் கெட் ஜம்ப்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, சேம் திங் டிஷ்யூக்கு போகும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் நிறையா இருக்கும், டிஷ்யூவில் கம்மியாக இருக்கும். ஸோ தேர் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன். அகெயின் டிஷ்யூவில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குது, பிளட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் தேர் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வில் கம் பேக். So இப்படியே the cycle will take place. So simple diffusion is happening at the sites of exchange. Okay, then second point is when you consider exchange, solubility is a main thing. So carbon dioxide வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 times more soluble than the oxygen. So உங்களுக்கு carbon dioxide வந்து இத்தனோண்டு pressure change இருந்தால் கூட அதில் நிறைய molecules வந்து will get accommodated. Okay, so that is one factor. Then another factor when you have to consider exchange is the diffusion membrane. Diffusion membrane pati questions have come repeatedly in NEET pasangla. So if you see here, alveolar membrane, basement membrane, endothelium. So idu moonutiyum taandi da vandu my exchange has to happen. So எவ்வளவுக்கு எவ்வளவு இது thin-ஆ இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த exchange வந்து எனக்கு ஈஸியா நடக்கும்.
Okay, so now that you understood exchange, alveoli tissue exchange நடந்தா மட்டும் பத்தாது, it has to get transported, correcta? So how is it transported? Oxygen பொதுவாவே 97% வந்து oxyhemoglobin RBC மேல உட்கார்ந்து தான் it will travel. Okay, whereas if you look at plasma, only 3% வந்து plasmaல it will be dissolved. If you look at carbon dioxide, 70% வந்து is traveling as bicarbonates. Bicarbonate na enna? என்னோட carbon dioxide உள்ள alveoli means tissue லிருந்து உள்ள என்னோட bloodக்கு வந்து வந்த உடனேயே வந்து what happens, இந்த carbon dioxide water ஓட சேர்ந்து carbonic anhydrase யூஸ் பண்ணி it will become carbonic acid. இந்த carbonic acid வந்து will now dissociate and form H plus and bicarbonate ions. Okay, so அதனால H plus ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? H plus ஜாஸ்தியா இருக்குன்னா carbon dioxide நிறையா இருக்குன்னு அர்த்தம். Understood? So this is a very important point that you have to consider when you are looking at dissociation of the oxyhemoglobin, which I'll come to. But என்னோட 70% transport of carbon dioxide is bicarbonate. இந்த bicarbonate என்ன ஆகும்? alveoli-க்கு வந்த உடனே திருப்பியும் வந்து bicarbonate and H plus வந்து will reunite, form carbonic acid, which will get converted to CO2 plus H2O. CO2 வெளியே alveoli-ல போயிடும். Understood? So this is how the transport is happening majorly for the carbon dioxide. 20 to 25% வந்து will come as carbaminohemoglobin. Okay, please remember carbon dioxide plus hemoglobin is carbaminohemoglobin. So 20 to 25% will be carbaminohemoglobin and 7% வந்து will be dissolved in the plasma. Okay, that is how the gases are transported. Now once oxyhemoglobin அப்படினு சொல்லி oxygen RBC மேல ஏறிக்கிச்சு அப்படினா அது dissociate ஆகணும்ல. அப்ப என்ன factors வந்து இந்த dissociation கண்ட்ரோல் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் பசங்களா. சோ எப்போ ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கோ, ஓகே நம்ம சேவை இங்க தேவை அப்படினு சொல்லி நம்ம ஆக்ஸிஜன் வந்து RBC விட்டு இறங்கி கீழே போயிடும். Okay, so dissociation will happen. Low oxygen, high carbon dioxide. High carbon dioxide na enna? High H plus. So high H plus na enna? Environment is acidic, means low pH. Okay, and additionally high temperature. So in the factors ellame irundhudu appadina it will be causing the dissociation of oxyhemoglobin. Got it? Now over 100 ml blood kum oxygenated blood la 5 ml oxygen இருக்கும், deoxygenated blood la 4 ml carbon dioxide இருக்கும். Okay, so this is carbon dioxide wrongly written as oxygen, so please correct that. Okay, so here this will be carbon dioxide. Alright, so here pasangla இந்த ஒரு carbon dioxide 4 ml என்னோட deoxygenated bloodல travel ஆயிட்டு இருக்கும். So இந்த பார்ட்டும் வந்து very commonly questioned in NEET exam. Alright, so you can remember that. And the last part of the chapter that you have to consider pasangla, also when you look at the blood, 100 ml of oxygenated blood க்கு வந்து 5 ml of oxygen travel ஆகும் and 100 ml of deoxygenated blood க்கு 4 ml carbon dioxide travel agum. So this is also a very commonly asked question. 5 ml oxygen, 4 ml carbon dioxide. Please remember that. Okay, so with this we are done with the transport of gases. Okay, now when you look at the disorders pasangla, disorders is the last part of the chapter. Maina rendu disorders da you have to consider. ஒன்று வந்து ஆஸ்துமா, which is an allergiக்கான reaction. ஸோ இந்த allergiக்கான ரியாக்ஷனில் வந்து bronchi, என்னோட bronchioles எல்லாமே inflame ஆகிடும். ஸோ it will cause wheezing and difficulty in breathing. That is the first disorder. Second disorder is emphysema. எம்ஃபைசமால என்ன ஆகுது, ஆல்வியோலார் வால்ஸ் டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால என்னோட ப்ரீதிங்கான சர்ஃபேஸ் ஏரியாவே குறைஞ்சிடுது. ஓகே, மெயினாக சிகரெட் ஸ்மோக்கிங்னாலே இந்த மாதிரியான ஒரு டிசார்டர் கேன் ஹேப்பன். ஸோ எம்ஃபைசமா அண்ட் ஆஸ்துமா ஆர் த 2 இம்பார்ட்டன்ட் டிசார்டர்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஃபர்தர் ஆன் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் சுற்றுறதுனால அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் எக்ஸ்போஷர்னால லங் வந்து டேமேஜ் ஆகலாம், which is known as occupational respiratory disorders. Okay, so இது வந்து இந்த மூணுமே if you remember then more than sufficient. So with this my entire breathing and exchange of gases is
completed. Okay, so I hope this was useful to you all pasangla. So marakama nama crash course consider பண்ணுங்க. Online crash course March 26th அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. And இதுல உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் guaranteed-ஆ you will be getting pasangla. And also நம்ம offline crash course கோயம்புத்தூர், திருச்சி and திருநெல்வேலி centersல இருக்கு. Government students-க்கு specific-ஆ ஒரு பெரிய scholarship definitely is waiting for all of you. Okay, and nama WhatsApp group la definitely join panikonga to get all your notes and free access of all the content in our channel, and nama channel la definitely subscribe பண்ணுங்க. Okay, so ma'am இந்த chapter மட்டும் இல்ல, எனக்கு இந்த chapterக்கும் இன்னொரு mind map கொடுத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. I'll be waiting to see all your comments. Okay, so thank you so much பசங்களா. I hope this was useful. அடுத்த கிளாஸ்ல மறக்காம I'll see you again. Bye bye.